A coin is at the bottom of a trough containing three immiscible liquids. Lesson number 6 example problem 6.8 highly important. என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம படிச்சிட்டு இருந்தோம். ஒரு மூணு liquids ஒன்னோட ஒன்னு கலக்காத liquid தான் வந்து immiscible அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதோட refractive index valuesல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 1.3, 1.4 and 1.5 poured one above the other. சரியா, ஒன்னுத்துக்கு மேல ஒன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் லிக்விட் வந்து எவ்வளோ ஹைட் வரையும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்லயே ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க, 30 சென்டிமீட்டர்ஸ். அடுத்த லிக்விட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, 16 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு. அடுத்த லிக்விட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எவ்வளோ ஹைட்ல இருக்கு, 20 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு. அப்ப டோட்டலா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 66 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, வாட் இஸ் த apparent depth at which the coin appears to be when seen from the air medium outside, in which medium the coin will appear. எந்த மீடியம்ல காயின் எனக்கு தெரியும், அதே மாதிரி apparent depth எனக்கு எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மேல இருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு மீடியம்குள்ளேயும் அந்த லைட் என்ட்ராய் தானே நம்ம கண்ணுக்கு விசிபிளா தெரியும். ஸோ அதுதான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ apparent depthோடைய ஃபார்முலா என்னது நம்மளுக்கு நம்ம படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலான்னு படிச்சிருப்போம், தட் இஸ் d prime is equal to, கரெக்டா, d prime is equal to d divided by n அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டா, இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா நம்மளுக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு மூணு விதமான லிக்விட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப இந்த apparent depthோடைய வேல்யூ நம்மளுக்கு எப்படி மாறும் அப்படின்னு பாருங்க. ஃபார்முலா எழுதுறோம் நம்ம, சரியா, ஃபார்முலா. ஸோ d prime ஈக்குவல் டு, சரியா, d1 prime பிளஸ் d2 prime பிளஸ் என்னன்னு கிடைக்கும், d3 primeன்னு கிடைக்கும். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, d1 by n1 plus d2 by n2, கரெக்டா, எஸ். அடுத்து d3 by n3. அப்ப இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்படிதான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்ப d prime ஈக்குவல் டு, நம்மளுடைய d1 உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல பாருங்க, டயக்ராம்ல 30 சென்டிமீட்டர்ஸ், கரெக்டா, 30 சென்டிமீட்டர்ஸ் டிவைடட் பை n1 உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1.3ன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா. அப்போ பிளஸ் d2 உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை n2 உடைய வேல்யூ எவ்வளோ, 1.4. நெக்ஸ்ட் d3 உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, d3 உடைய வேல்யூ வந்து 20 சென்டிமீட்டர்ஸ் டிவைடட் பை n3 உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1.5 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா, இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சிச்சு சார், இதுக்கு மேலே தான் எனக்கு சால்வ் பண்ண தெரியல அப்படின்னீங்கன்னா, இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமா பண்ண போகிறோம், d prime ஈக்குவல் டு, இந்த டெசிமலை நம்ம எடுக்கணும். ஸோ மேலேயும் கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 300 by 13, கரெக்டா, பிளஸ் 160 டிவைடட் பை 14, கரெக்டா. கீழே இருக்கிற டெசிமலை என்ன பண்றோம், நம்ம எடுக்கிறோம். ஸோ மேலேயும் கீழே நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். அப்போ இங்க என்ன வரும் நம்மளுக்கு, 200 டிவைடட் பை 15, 200 டிவைடட் பை 15. அப்போ இதை நான் இன்னும் ஃபர்தரா சால்வ் பண்ணனா, d prime ஈக்குவல் டு 300 டிவைடட் பை 13 பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் தெரியுமா கிடைக்கும், 23.1ன்னு கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும், 23.1. அடுத்து 160 டிவைடட் பை 14 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 11.4 அப்படின்னு கிடைக்கும், சரியா. அடுத்து 200 டிவைடட் பை 15 பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 13.3ன்னு கிடைக்கும், சரியா, 13.3 அப்படின்னு கிடைக்கும், ரைட். இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது d prime உடைய வேல்யூ நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 47, சரியா, 47
8 சென்டிமீட்டர்ஸ்னு கிடைக்கும். 47.8 சென்டிமீட்டர்ஸ் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். அப்போ இந்த 47.8 சென்டிமீட்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல, இதை கொஷினில் இருக்கக்கூடிய டயக்ராமோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். 47.8 அப்படின்னா நம்மளுக்கு அந்த காயின் எங்கே அப்பியர் ஆகும்னா இந்த ரேஞ்சில் அப்பியர் ஆகும். கரெக்டாக இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும், அப்பியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஸோ நல்லா கவனமாக கவனித்து என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ராக்டிஸ் மோர்.